கேள்வி எண் 1. எல்லா வயதினரும் எடுத்துக்கொள்ளும் விட்டமின் எது? ஏ விட்டமின் ஏ, பி விட்டமின் பி, சி விட்டமின் சி, டி விட்டமின் இ. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி விட்டமின் இ. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். விட்டமின் இ ஆரோக்கியமான மற்றும் ஆற்றல் மிக்க வாழ்க்கை முறையை வழிநடத்த அனைவருக்கும் உதவுகிறது. கேள்வி எண் 2. தடகள வீரருக்கு உடனடியாக ஆற்றல் அளிப்பது எது? ஏ தண்ணீர், பி குளுக்கோஸ், சி குளிர்பானம், டி சாக்லேட். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி குளுக்கோஸ். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். குளுக்கோஸ் என்பது C6H12O6 என்ற மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட ஓர் எளிய சர்க்கரை ஆகும். கேள்வி எண் 3. அபின் என்பது எதனது சாறு? ஏ கசகசா, பி சோம்பு, சி கஞ்சா, டி புகையிலை. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ கசகசா. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். அபின் என்பது போதையூட்டுகின்ற வலி நீக்கி மருந்து பொருள் ஆகும். ஓபியம் எனப்படும் அபினி செடியை தமிழில் கசகசா செடி எனப்படுகிறது. கேள்வி எண் 4. முள்ளங்கி என்பது ஏ தண்டு, பி வேர், சி நுனி, டி கிழங்கு. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி வேர். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். முள்ளங்கி ஓர் வேர் காய்கறி, எனவே உண்ணும் தாவரத்தின் பகுதி வேர் ஆகும். ஒரு முள்ளங்கியின் வேர் பொதுவாக வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். கேள்வி எண் 5. தன் வாயை விட பெரிய இரையை விழுங்குவது எது? ஏ காண்டாமிருகம், பி சிங்கம், சி முதலை, டி பாம்பு. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி பாம்பு. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். 5.7 மீட்டர் வரை நீளமும் 12.7 கிலோ எடையும் கொண்ட அரசநாக பாம்பு மிக நீளமான விஷப்பாம்பு. கேள்வி எண் 6. கண்கள் இருந்தும் பார்வை இல்லாதது எது? ஏ வௌவால், பி ஆந்தை, சி தேவாங்கு, டி ஒரு வகை பாம்பு. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ வௌவால். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இருளில் முன்னிருக்கும் பொருட்களை கவனிக்க வௌவால்களுக்கு மீயொலி அலைகள் உதவுகின்றன. கேள்வி எண் 7. ஒரு மைக்ரோ செகண்டில் ஒளி எவ்வளவு தூரம் கடக்கும்? ஏ 200 மீட்டர்கள், பி 300 மீட்டர்கள், சி 400 மீட்டர்கள், டி 500 மீட்டர்கள். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி 300 மீட்டர்கள். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். சூரிய ஒளி பூமியை வந்தடைய 500 வினாடி ஆகின்றது. கேள்வி எண் 8. லெப்ரமாடசு என்பது எந்த நோயை குறிக்கும்? ஏ தொற்றுகின்ற தொழுநோய், பி தோல் நோய், சி பால்வினை நோய், டி ஒரு வகை புற்றுநோய். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது.
இதற்கான சரியான பதில் ஏ. தொற்றுகின்ற தொழுநோய். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். தொற்றுகின்ற தொழுநோய் என்பது ஒரு வகை தொழுநோய் ஆகும். சில நேரங்களில் கண்கள், மூக்கு, விந்தணுக்கள் மற்றும் எலும்பு போன்ற பிற உறுப்புகளையும் பாதிக்கும். கேள்வி எண் 9. 100 மில்லி லிட்டர் இரத்தத்தில் எவ்வளவு கொலஸ்ட்ரால் உள்ளது? ஏ. 100 - 150 மில்லிகிராம். பி. 150 - 250 மில்லிகிராம். சி. 250 - 300 மில்லிகிராம். டி. 300 - 350 மில்லிகிராம். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி. 150 - 250 மில்லிகிராம். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இரத்தத்தில் 55 விழுக்காடு முதல் 65 விழுக்காடு வரை இருப்பது குருதி நீர்மம் ஆகும். குருதி நீர்மம் என்பது மஞ்சள் நிற நீர்மம். இது பெரும்பாலும் நீரால் ஆனது. கேள்வி எண் 10. மயில் கூட்டம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. ரஸ்டர். பி. நஸ்டர். சி. பஸ்டர். டி. மஸ்டர். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. மஸ்டர். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். 1963 மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக நியமிக்கப்பட்டது. மயில்கள் இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளை பூர்வீகமாக கொண்ட பெரிய பறவைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதன் தொடர்ச்சி நாளை வெளிவரும்.